வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தி ஹேபிட். த பவர் ஆஃப் ஹேபிட், வை வி டூ, வாட் வி டூ அண்ட் ஹவு டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்குன்றது வந்துட்டு ஒரு ஹோல் கொலாபரேஷன் ஆஃப் ஹவு ஹேபிட் ஆர் ஃபார்ம்டு. அந்த ஹேபிட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நம்மளுக்கு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்னென்ன ட்ராபேக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்லேயுமே ஒரு 2 to 3 சப் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த ஹேபிட் லூப். ஹேபிட் லூப்ல என்ன சொல்லியிருக்காங்க, லூப்ன்றது என்னது, ஒரு சர்க்குலரா ஒரு விஷயம் வந்து திரும்பி திரும்பி நடக்கிறது பேரு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேபிட்ன்றதே ஒரு லூப் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா கியூ அப்படின்னு ஒன்று தேவைப்படும். CUE. கியூ அப்படிங்கிறது என்னன்னா, என்னோட தேவை என்ன, எனக்கு இந்த நேரத்துல என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது கியூ. அடுத்தது அந்த கியூ நம்மளுக்கு தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரொட்டீனை ஃபார்ம் பண்றோம். எதனால அந்த ரொட்டீனை ஃபார்ம் பண்றோம், நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்றோம். அல்லட்டா அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் ஹேபிட் லூப்ல 3 எலிமெண்ட் சொல்லியிருக்கேன். கியூ, ரொட்டீன், ரிவார்ட், இது 3ம் இருக்குது. சரி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த புக்ல வந்து அழகா கொடுத்துருக்காங்க. கியூ, ரொட்டீன், ரிவார்டுக்கு வந்து ஒரு சைக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. கியூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, டெய்லியும் நான் ஹைஜீனிக்கா இருக்கணும், என்னோட டீத்லாம் ரொம்பவே அழகா இருக்கணும், இல்லை வந்துட்டு கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கியூன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். அந்த ரொட்டீன் தான் வந்து ப்ரஷிங் த டீத். ஓகே, அந்த ப்ரஷிங் த டீத் நான் பண்றதுனால எனக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும், மை டீத் வில் பி கிளீன் அண்ட் ஹைஜீனிக் அப்படிங்கிறது தான் என்னோட ரிவார்ட். ஸோ இந்த ஹைஜீனிக் ரிவார்டு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் என்ன வேணும், எனக்கு நான் ஹைஜீனிக்கா இருக்கணுமா இல்லையான்றதை நான் யோசிக்கணும். அதுதான் என்னோட கியூ. ஸோ இந்த சைக்கிள் வந்து எப்படி ஆகும், ரிப்பீட் ஆகும். கியூ, ரொட்டீன், ரிவார்ட். திருப்பி அந்த ரிவார்ட்னால நமக்கு கியூ வரும், கியூனால ரொட்டீன். இப்படியே நம்மளுக்கு வந்து அந்த சைக்கிள் வந்து லூப் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரொட்டீன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஒரு வேக்காக, நம்மளுக்கு ஒரு குட் திங் நம்ம நடக்கிறதுக்காக இந்த ஹேபிட் நம்ம ஃபாலோ பண்றோம். இதே மாதிரி பேட் திங்ஸ்க்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நடக்கும். நம்ம வந்து நம்மளோட கியூவை பொறுத்து தான் இருக்கு. நான் எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், இந்த டைம்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டீனா ஸ்க்ரோலிங் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோலிங் பண்றோம் ரீல்ஸ். அப்போ என்ன ஆகுது, அது ரொட்டீன் ஆகுது. அதனால நமக்கு என்ன ரிவார்ட் கிடைக்குது அப்படின்னா, நம்ம மைண்ட்ல, நம்ம பிரெயின்ல வந்து டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால நமக்கு ரிவார்ட் கிடைக்குது. நல்லா இருக்கே, சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் கியூ உருவாகுது. அந்த கியூனால நம்ம அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்றோம். இதனால தான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்ன்றது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ரொட்டீன் ஹேபிட்டா மாறிடுது. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட் ஹேபிட்லேருந்து குட் ஹேபிட்டுக்கு எப்படி மாறணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கிரேவிங் பிரெயின் என்ன பண்ணும்னா, பிரெயின் எப்பவுமே வந்து ஒரு ரொட்டீனா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா கூட அந்த ரொட்டீன்லயுமே எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஸ்க்ரோல் பண்றோம், இல்லை யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதனால தான் என்ன பண்றோம், அடுத்தடுத்தது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கும். நம்மளோட ஃப்ராக்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னா அந்த டைமிங் ரொம்ப கம்மியாகிடுது. அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோன்றது ஒரு 30 செகண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரீல்ஸ் வீடியோன்றது 20 செகண்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம வந்து அடுத்தடுத்தது மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹேபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரெயின் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா எனர்ஜி சேவிங் மோட் மாதிரி எடுத்துக்கும். நம்ம ஒரு விஷயத்த நம்ம டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம டெய்லியும் அதுக்கான டிசிஷன் எடுக்க தேவையில்லை. டெய்லியும் நம்ம ப்ரஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம ஒர்க் ஆகிறதுக்காக பிரெயின் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் ஹேபிட் அப்படின்ற சொல்றாங்க. இப்போ கோல்டன் ரூல் ஆஃப் அ ஹேபிட் சேஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் திங், நீங்க ஒரு பேட் ஹேபிட்லேருந்து ஒரு குட் ஹேபிட்டுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க பேட் ஹேபிட்டை ஃபுல்லா மாத்திட்டு அது அந்த பேட் ஹேபிட்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குட் ஹேபிட் போக முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேட் ஹேபிட்டுக்கு எது பேட் ஹேபிட்டா மாறுது, எந்த இடத்துல பேட் ஹேபிட்டா மாறுதோ அந்த ரொட்டீனை மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். அந்த கியூ அண்ட் ரிவார்ட் அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நடுவில் இருக்க அந்த ரொட்டீனை மட்டும் மாத்திட்டீங்கன்னா அது பேட்லேருந்து குட் ஹேபிட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி கோல்டன் ரூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்ட் 2, ஹேபிட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீஸ்டோன் ஹேபிட்ஸை வந்துட்டு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சரி, கீஸ்டோன் ஹேபிட்ஸ் அப்படின்னா என்னது, ஹேபிட்ன்றது நம்மளுக்கு தெரியுது, ஒரு ரொட்டீன்ன்றது ஹேபிட். இப்போ கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னா ஏதோ ஒரு ஹேபிட்
அந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கான்சிக்யூட்டிவ் ஹேபிட்ஸுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது கீ ஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல வந்து ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ ஸ்டோன் ஸ்பீசஸ்னா என்னன்னா அந்த ஒரு ஸ்பீசஸ் வந்து அழிஞ்சா அந்த மொத்த உயிரினங்களுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் கீ ஸ்டோன் ஸ்பீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபேண்ட்ன்றது ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எலிஃபேண்ட் வந்துட்டு நிறைய அனிமல்ஸோட ஒரு ஃபுட் செயின்லேயோ மற்ற எல்லா இடத்துலையுமே அது வந்துட்டு அது வருது. ஸோ அந்த கீஸ்டோன் ஸ்பீசஸ் இல்லாமல் போச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பீசஸோட ஃபுல் எக்ஸ்டிங்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் கீஸ்டோன் ஸ்பீசஸ்ன்றது. இதில் கீஸ்டோன் ஹேபிட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக டயட்ன்றதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஈட்டிங் ஹேபிட் சேஞ்ச் ஆகுது. ஈட்டிங் நல்லா சாப்பிட்றோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஸ்லீப்பிங் ஹேபிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸ்லீப்பிங் ஹேபிட் சேஞ்ச் ஆச்சு, நல்லா 8 hours நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ண முடியும், நல்லா ப்ரொடெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் கீஸ்டோன் கீ ஸ்பீசஸ், அதாவது கீஸ்டோன் ஹேபிட் அப்படிங்கிறது. கீஸ்டோன் ஹேபிட்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொன்னேன், எக்ஸசைஸ்ன்றதா கான்சிக்யூட்டிவ் ஈட்டிங், ஸ்லீப்பிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஸ்டார்பக் அண்ட் த ஹேபிட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்பக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், இப்போ அவங்களோட கடைக்கு வந்து ஒரு 30 பேர் வரணும் அப்படிங்கிறது அவங்க கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 members வந்துட்டாங்க ஒரு நாளைக்கு. அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் தானே. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டாஃப்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம்டு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவோம்ல, அதே ரொட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஹேபிட் மாதிரி. அப்போ நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 30 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கில்லுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த வில் பவர் அண்ட் ஸ்கில், அந்த விஷயம் வந்து ஒரு மசில் மாதிரி. ஒரு மசிலை நீங்கள் எப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்க்கு போய் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வில் பவரையும் ஸ்கில்லையும் டெய்லியும் நீங்கள் அப்கிரேட் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் ஒரே நாளில் வர்றது வந்து வில் பவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஆஃப் கிரைசிஸ் அப்படின்றது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மேஜரான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக வரும். அந்த டிசிஷன்ஸ்னால நம்மளுக்கு ஒரு ரொட்டீன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேஜர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹேபிட்ஸை வந்து இந்த மாதிரியான கிரைசிஸ் சுச்சுவேஷன் அப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, இப்போ வந்து ஒரு சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலையில் ஒரு எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் நம்மளோட வீக்னஸ் என்ன, எதனால நம்ம வந்து டவுன்ஃபால் ஆனோம் அப்படின்றத பார்த்து அந்த டைமில் நியூ ரொட்டீனை ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ண ஆரம்பிப்பாங்களாமா. அதே மாதிரி ஹவு டார்கெட் நோஸ் வாட் யூ வாண்ட் பிஃபோர் யூ டூ. இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களோட அமேசான் ஃபீட்லேருந்தோ இல்லை வந்து எனி அதர் கமர்ஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நீங்கள் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்கன்னா அந்த ட்ரெஸ் ரிலேட்டட் ரெக்கமெண்டேஷனாக வரலாம். இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டட் ஆட் வந்து உங்களுக்கு வர பாப்அப் ஆக ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டீனாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ஆர்கனைசேஷன் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காமிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் டார்கெட்டிங் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதில் எத்திக்கல் கொஷின் இருக்குது, இவங்க இந்த மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற எத்திக்கல் கொஷின் இருக்குது. பட் த திங் இஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் இதுதான் ரொட்டீன் அப்படிங்கிறது. அவங்க வந்து எதுக்காக பார்க்குறாங்க, ட்ரெஸ் எதுக்காக பார்க்குறாங்க, அப்கமிங் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போடுறதுக்காக பார்க்குறாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சேல்னு ஒன்று போடுவோம். இப்போ ஃபெஸ்டிவல் சேலில் வந்து பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க, இதோட கம்மியாக விலையில் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, டிஸ்கவுண்ட் பார்க்குறாங்க. அந்த ரொட்டீன் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ரொட்டீனை உங்களோட ரொட்டீனை கேப்சர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டார்கெட்டட் உங்களுக்கு ஆட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்ட் 3 ஹேபிட் ஆஃப் சொசைட்டிஸ். இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம், இதே மாதிரி சொசைட்டிலையுமே ஹேபிட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இனி அதர் மிஷினரிஸாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே ஒரு ஹேபிட்ன்றது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நியூராலஜி ஆஃப் அ ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிட்டுக்கும் கான்ஷியஸ் ஆக்ஷனுக்கும் ஒரு தின் லைன் தான் இருக்கும். நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறது தான் ஹேபிட்டுக்கும் கான்ஷியஸ் டிசிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கேம்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கேம்லிங் வந்து தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நம்ம கேம்லிங் பண்ணணும் இல்லை வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஷியஸ் டிசிஷன் தான்.
அது ரொட்டீன் ஆகுறதுன்றது நம்ம கையில் இல்லை. பிகாஸ் நம்ம டெய்லி அது பண்ண பண்ண அது ரொட்டீனாக மாறிடுச்சு. அது வந்து நம்மளுக்கு நம்ம கையில் இல்லை. பட் நான் வந்து அந்த கேம்பிளிங்ன்ற ஒரு விஷயத்தையோ இல்லை பேட் ஹேபிட்ன்ற ஒரு விஷயத்தையோ நான் பண்ணுவேன்றது என்னோட கான்ஷியஸ் டெசிஷன் தானே. அதனால நம்ம எப்போவுமே நம்ம ஹேபிட்டுக்கு நம்ம தான் அக்கௌண்டபிள். ஃபர்ஸ்ட் நம்ம டிசிஷனுக்கு நம்ம அக்கௌண்டபிள் அண்ட் ஆல்சோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஹேபிட். எனி பேட் ஹேபிட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் கியூன்றது என்ன, எனக்கு என்ன தேவை அப்படின்றது. அப்போ வந்து உங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து அந்த ரொட்டீன்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. நான் என்ன சொன்னேன், கியூ அண்ட் ரிவார்டை வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ரொட்டீனை மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்க்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம், புக் படிக்கலாமா, இல்லை வந்துட்டு எங்கே நேச்சர் ரிலேட்டட் ஏரியாஸ்க்கு போகலாமா, இல்லை போய் ப்ளே கிரவுண்டில் போய் கேம் விளையாடலாமா, அப்படிங்கிற மாதிரி ரொட்டீன்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ ரிவார்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்குதா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கிரேவிங்ஸ் என்ன அப்படின்றத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் கிரேவிங்ஸை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா மேபி நம்ம ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு அடிக்ஷனில் போய் நம்ம மாற்றத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ கிரேவிங்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ பிளானை போட்டு அதை பிலீவ் பண்ணுங்கள். இதே ரொட்டீனாக மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஹேபிட்ன்ற ஒரு விஷயத்தினால. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.